ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காரைக்குடி செட்டினா டேஸ்டி சமையல். இன்னைக்கு இந்த சமையல் என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளான டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் செய்ய என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 2 மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சிருக்கோம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. 2 மரவள்ளி கிழங்க தோலை சீவி நல்லா கழுவி வச்சிருக்கோம். சிப்ஸ் அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மரவள்ளி கிழங்க நீட்டாகவும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கோம். அடுப்பு ஆன் பண்ணி சட்டி வச்சு எண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே நறுக்கி வச்சு சிப்ஸ் மரவள்ளி கிழங்க இதில் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சு மரவள்ளி கிழங்கு இதில் சேர்த்தாச்சு. சிம்லே வச்சு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க. கலர் மாறி வந்துடுச்சு ப்ரௌன் கலரில். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ வறுத்து வச்ச மரவள்ளி கிழங்கு சிப்ஸில் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சிப்ஸ்லேயும் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தனி மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.